எல்லாருமே பயந்து தான் இருப்பாங்க. வாழ்க்கையில் எதிரடையான சோதனை வரும்போது எல்லாருமே வாழ்க்கையில் ஒரு காலம் இல்லாட்டி இன்னொரு காலத்தில் பயங்கரமாக பொய் சொல்லியிருப்பாங்க. எல்லாருமே ஒரு தடவையாவது யாருக்காவது துரோகம் பண்ணியிருப்பாங்க. எல்லாருமே ஒரு காலகட்டத்தில் தடமாறி போயிருந்திருப்பாங்க. எல்லாருமே வாழ்க்கையில் எப்பயாவது சின்னத்தனமான விஷயத்தில் ஈடுபட்டு அல்லது சின்னத்தனமான காரியத்துக்காக பெரிய அளவில் கஷ்டப்பட்டிருப்பாங்க. எல்லாருமே குறைஞ்சபட்சம் ஒரு தடவையாவது நாம் தேரவே மாட்டோம், வாழ்கிறதுக்கே தகுதி இல்லைன்னு நினச்சிருந்திருப்பாங்க. எல்லாருமே அகமலர்ச்சி சார்ந்த விஷயத்தில் உள்ளார போய் பயங்கர தோல்வியை சந்திச்சிருந்திருப்பாங்க. எல்லாருமே எப்பயாச்சும் ஆமாம்னு சொல்ல வேண்டிய இடத்துல இல்லைன்னு சொல்லி பலதை இழந்திருப்பாங்க. அதே மாதிரி எல்லாருமே எப்பயாச்சும் இல்லைன்னு சொல்ல வேண்டிய இடத்துல உண்டுன்னு சொல்லி பலதை இழந்திருப்பாங்க. எல்லாருமே ஒரு தடவையாவது ரொம்ப அன்பு காட்டினவங்களை கடுமையாக காயப்படுத்தி இருந்திருப்பாங்க. அவங்க எல்லாரும் எப்படின்னா, என்னத்தான் கண்ட கேவல சூழலை கடக்கிற நிலைமை வந்தாலும் இது ஒன்றும் நிரந்தரம் இல்லை, நாம் நல்ல நிலைக்கு போகிறோம்னு நம்பிக்கையை மட்டும் என்னைக்குமே தளர விட்டுடாதவங்க. நேரம் நல்லா வந்த பிறகு சரியான பாதையை பின்பற்ற ஆரம்பித்து நல்ல நிலையை அடைஞ்சிருப்பாங்க. அதனால தான் அவங்க உயர்வு அடைஞ்சாங்க. அவங்க தான் குரு. ஞான மதம் கொண்ட நற்சிங்கம் கர்ஜித்து ஆன பக்தி மத யானை கூட்டத்தில் அது நோக்கத்தில் தானது. மத யானை தானும் தற்போதும் போய் தோணாமல் ஒடுங்கி சொரூபத்தில் கரைவதுவே குரு சீடன். மாமணி கோவை. ஞானங்கிற மதம் பிடிச்சி ஜெயிச்சு உயர்ந்து கர்ஜித்த சிங்கமானது அதே மாதிரி ஞான மதம் பிடிச்ச யானை கூட்டம் அங்கங்கே இருக்கிறத பார்த்துட்டு சும்மா யானை தானே அப்படின்னு குரு சிங்கம் நினைக்காம, அம்மா அது பெரிய சிங்கமாக்கும்னு சீடன் யானை நினைச்சிக்காம ஆத்ம ஞான சொரூபத்தில் எந்தவித பாகுபாடும் பார்க்காமல் உயர்வு பெறுவது மட்டுமே இலக்கு என சேர்ந்து பாடுபடுவதே குரு சீடன் உறவு. அதை விட்டுவிட்டு அதை கற்றுத்தரேன் இதை கற்றுத்தரேன்னு காசுக்காக கூட்டம் கூட்டிக்கிட்டு சுயநலத்தோடு இருக்கிறது அந்த குரு சீடன் உறவையே அழிச்சுவிடும். பெரிய பழிபாவத்தில் கொண்டு போய் விட்டுடும். தான் கற்றுக் கொடுக்கறதுக்காகவே பிறந்தவன்னு நினைக்காம, சீடன் கற்றுக்கிறதுக்கோசரம் மட்டும் பிறந்திருக்கான்னு நினச்சிக்காம, கற்றறிதல் என்பது பரஸ்பரமாக நடக்க வேண்டிய ஒன்று. அது குரு கிட்ட இருந்து சீடனும் மற்ற சீடன்கிட்ட இருந்து குருவுக்கும் பரஸ்பரம் பரிவர்த்தனை செஞ்சிக்க வேண்டிய வஸ்து. இதை புரிஞ்சு நடந்துக்கணும். அப்பதான் ஞானம் பரவலாக்கப்படும். இல்லைன்னா படிப்படியா குன்றி போய் ஞான சூன்யத்துக்கு வழிவகுத்துப்படும். ஜாக்கிரதை. சட்டை தச்சு போட்டுக்கிறவன் உடம்பு அளவுக்கு தக்க தச்சு போட்டுக்க தானே வேணும். துணி கிடைச்சாச்சு, இந்தாங்க தையல்காரர் இதை தச்சு கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு போய் சட்டை பெருசாக இருந்தால் உடம்பை பெருக்க வச்சுக்கிறதும், சட்டை சின்னதாக இருந்தால் பட்டினி கிடந்து உடல் அளவை குறைச்சிக்கலாம் என்று இருப்பதும் அறிவுடையார் செய்யலாம். யார் ஒருத்தவர் நல்லா தேர்ச்சி பெற்று அனுபவசாலியாக இருக்கின்றாரோ அவரிடம் கற்றுக்கொள்ள எத்தனிக்காமல் தன் புத்திக்கு தக்கன ஒருத்தனை பிடிச்சி வச்சுக்கிட்டு அவர் தான் நம்ம தோதுக்கு இழுப்புக்கு வருவாருன்னு அப்படிங்கிற ஏற்பாட்டில் ஒருவரை ஆசிரியராக ஏற்றுக்கொண்டு அவர் வழியில் சொல்லி தருபவற்றை கற்றுக்கொண்டு கடை தேர வழி உண்டு என எண்ணுவது புத்திசாலித்தனமா? அப்படி சட்டை தோதுக்கு உடம்பு வளர்ப்பவனுக்கும் தன் புத்தி தோதுக்கு குருவை தேடுபவனுக்கும்
நிலைமை எங்க கொண்டு போய் நிற்கும்? சட்டையும் உடம்பும் இவன் ஏற்பாட்டுக்கு ஒத்து வராம அடம்பிடிக்கும். அதே மாதிரி கத்துக்க இருந்தவனும் கத்து கொடுக்க வந்தவனும் ரெண்டு பேருமே தனக்கு தெரிஞ்ச அரைவேக்காட்டுத்தனத்தை முன்வைத்து ஆடுன்னு ஆடி படுகுழியில உழுந்து கிடப்பாங்க. உண்மை நிலையை உணர்ந்தவர் பக்குவப்பட்டவரிடமே தேவையானவற்றை கற்று தெளிதல் வேண்டும். அது இல்லாவிட்டால் தன் மனமே குரு என நினைத்து அதனிடத்தே பொறுப்புகளை ஒப்படைத்து நம்பிக்கை வைத்தால் அது நமக்கு நிச்சயம் கற்றுத்தரும். குருட்டினை நீக்கும் குருவினை கொள்ளார், குருட்டினை நீக்கா குருவினை கொள்வர். குருடும் குருடும் குருட்டாட்டம் ஆடி குருடும் குருடும் குழி விழுமாறே திருமந்திரம் சொல்லுது. தன்னிலை உணர்ந்தவன் விழிப்புணர்வு பெற்றவன் எவனோ அவனே பயமில்லாதவன். பயத்திற்காக பயத்தின் பொருட்டு நேரத்தையும் சக்தியையும் செலவழிக்க கடமைப்படாத ஒருவன் மட்டுமே மூளையை முழுதாக பயன்படுத்த இயலும். அவனை முக்தன் என்போம். ஒரு உண்மையான முக்தனின் ஒழுக்கம் எதுவும் அவன் மேல் திணிக்கப்பட்டதாக இருக்காது. அது அவனது தன்னுணர்விலிருந்து எழுந்ததாக இருக்கும். அவன் சரியானதை செய்ய வேண்டும் என முயற்சி செய்ய மாட்டான். தவறானது எதையும் செய்துவிடக்கூடாது எனவும் முயல மாட்டான். அவன் எதையும் விழிப்புணர்வோடு பார்ப்பான், தன்னுணர்விலிருந்து செயல்படுவான். அதனால் அவன் செய்வது எதுவோ அதுவே சரியானது. உண்மையில் தன்னுணர்வோடு இருக்கும்போது தவறானது எதையும் செய்ய முடியாது. ஒரு முக்தன் அவர் கிழிஞ்ச துணியை உடுத்திக்கிட்டு ரோடா திரிகிற ஒரு அரை நிர்வாண பக்கிரி. ஆனால் உண்மையான தேடுதலுடையவர், அனைவராலும் நேசிக்கப்படுவர். நாட்டின் அரசி கூட முக்தன் மீது மிகவும் பக்தியோடு இருந்தார். அவள் ஒரு நாள் முக்தனை அரண்மனைக்கு விருந்தாளியாக அழைத்தார். முக்தனும் அரண்மனைக்கு சென்றார். ஒரு உதவி வேண்டும், உங்களது பிச்சை பாத்திரம் வேண்டும் என்று அரசி முக்தனிடம் கேட்டார். முக்தன் கொடுத்து விட்டார். அது ஒன்றுதான் அவரிடம் உள்ள பொருள். ராணி உள்ளே சென்று வைரங்கள் பதிக்கப்பட்ட தங்கத்திலான பிச்சை பாத்திரம் ஒன்றை கொண்டு வந்து முக்தனிடம் கொடுத்தாள். அவன், இதை வைத்துக் கொள்ளுங்கள். வருடக்கணக்காக உங்கள் கைகளில் இருந்த அந்த பிச்சை பாத்திரத்தை நான் வழிபட போகிறேன். உங்கள் துடிப்பில் சிறிதளவாவது அது கொண்டிருக்கும். இனி அது என் கோயிலாக இருக்கும். உங்களை போன்ற மனிதர் ஒரு சாதாரண மரத்திலான பிச்சை பாத்திரத்தை ஏந்தக்கூடாது. இந்த தங்க பாத்திரத்தை வைத்துக் கொள்ளுங்கள். நான் இதை உங்களுக்காகவே விசேஷமாக செய்தேன் என்றால் அது உண்மையிலேயே விலை உயர்ந்தது. முக்தன் சாதாரண முனிவர்கள் போல இருந்திருந்தால், நான் இதை தொட மாட்டேன், நான் துறவி, இந்த உலகத்தை திறந்துட்டேன் என்று கூறியிருப்பார். ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஒண்ணுதான். அதனால் அவர் அந்த பாத்திரத்தை எடுத்துக்கொண்டார். அவர் அரண்மனையை விட்டு போகும்போது ஒரு திருடன் அவரை பார்த்தார். அவனால் அவனது கண்களையே நம்ப முடியவில்லை. ஒரு நிர்வாண சன்னியாசியிடம் இவ்வளவு பெரிய விலை உயர்ந்த பொருளா? இவரால் எவ்வளவு காலம் இதை பாதுகாக்க முடியும்? திருடன் அவரை பின்தொடர்ந்தான். முக்தன் ஊருக்கு வெளியே உள்ள பாழடைந்த கோவிலில் தங்கியிருந்தார். கதவுகளும் இல்லை, ஜன்னல்களும் இல்லை, மிகவும் பாழடைந்தது. திருடன் அதை பார்த்தவுடன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான். சீக்கிரமே அவர் தூங்க போய்விடுவார், பின் எந்த கஷ்டமும் இல்லை, நான் அந்த பாத்திரத்தை எடுத்துக்கொள்வேன் என நினைத்தான். திருடன் கதவுக்கு வெளியே ஒரு சுவரின் அருகில் பதுங்கியிருந்தான். முக்தன் அந்த பாத்திரத்தை ஷரையில் என்று விட்டெறிந்து விட்டார். திருடனால் நடந்ததை நம்பவே முடியவில்லை. திருடன் தன்னை தொடர்ந்து வருவதை பார்த்திருந்தார். இவன் தனக்காக வரவில்லை, இவன் பாத்திரத்தை தூக்கிட்டு போறதுக்காக தான் வந்திருக்காங்கிறத நன்கு அறிந்து அவர் அதை வெளியே வீசிவிட்டார். எதற்கு அனாவசியமாக அவன் காத்திருக்க வேண்டும்? எடுத்துக்கொண்டு அவன் போகட்டும், தானும் ஓய்வெடுக்கலாம் என நினைத்தார். இவ்வளவு விலை உயர்ந்த பொருளை முக்தன் இவ்வளவு சுலபமாக வீசிவிட்டாரே என ஆச்சரியப்பட்ட திருடனுக்கு அது தனக்காக தான் வீசப்பட்டது என நன்றாக தெரிந்தது. அதனால் அவருக்கு நன்றி சொல்லாமல் அவனால் போக முடியவில்லை. அவன் தலையை உள்ளே நீட்டி, சாமி
மிகவும் நன்றி, ஆனா நீங்க மிகவும் வித்தியாசமானவர். என் கண்களையே என்னால் நம்ப முடியவில்லை. மேலும் எனக்கு ஆழமான ஆசை ஒன்று எழுகிறது. ஒரு திருடனாக இருந்து என் வாழ்நாளை நான் வீணடைத்து விட்டேன். ஆனால் உங்களை போன்றவர்களும் இருக்கிறார்களா? நான் உள்ளே வந்து உங்கள் காலில் விழலாமா என கேட்டான். முக்தன் சிரித்தார். வா, உன்னை பார்க்கத்தான் அந்த பாத்திரத்தை வெளியே வீசினேன், அப்போதுதான் உள்ளே வருவாய் என்றார். திருடன் உள்ளே வந்து பாதங்களை தொட்டான். அந்த சமயத்தில் திருடன் மிகவும் வெளிப்படையாக இருந்தான். ஏனெனில் இவர் சாதாரண மனிதர் அல்ல என்பதை அவன் கண்டான். அவன் மிகவும் மென்மையாகவும் நன்றியோடும் திகைத்தும் உள்வாங்க தயாராகவும் இருந்தான். அவர் காலில் விழுந்து வணங்கிய போது வாழ்க்கையில் முதன்முறையாக அவன் தெய்வீகத்தை உணர்ந்தான். அவன் முக்தனிடம், நானும் உங்களை போல மாற இன்னும் எத்தனை பிறவிகள் ஆகும் அப்படின்னு கேட்டான். எத்தனை பிறவிகளாவது? அது இங்கேயே இப்போதே இன்றே நடக்கலாம் என்றார். திருடன், நீங்கள் கிண்டல் செய்கிறீர்கள், அது எப்படி நிகழ முடியும்? நான் ஒரு திருடன், நாடே அறியும். அவர்களால் என்னை பிடிக்க முடியவில்லை. அரசர் கூட என்னை பார்த்து பயப்படுவார். ஏனெனில் 3 முறை பொக்கிஷத்துக்குள் நுழைந்து திருடி கொண்டு போயிருக்கிறேன். அவர்களுக்கு திருடியது நான் தான் எனக்கு தெரியும், ஆனால் அத்தாட்சி இல்லை. நான் ஒரு பக்கா திருடன். நீங்கள் இந்த பகுதிக்கு அந்நியராக இருப்பதால் உங்களுக்கு இவை தெரியாமல் இருக்கலாம். அப்படிப்பட்ட நான் இப்போதே எப்படி மாற முடியும் என்றான். ஆயிரக்கணக்கான வருடங்களாக வெளிச்சமே இன்றி இருண்டு கிடக்கும் ஒரு வீட்டுக்குள் மெழுகுவர்த்தியை ஏற்றினான். ஆயிரக்கணக்கான வருடங்களாக நான் இங்கே இருக்கிறேன். ஒரு தீபத்தை கொண்டு வந்தால் மட்டுமே என்னால் வெளியே போக முடியாது என இருள் சண்டையிட முடியுமா? ஒரு நாள் இருட்டு, ஆயிரக்கணக்கான வருடத்து இருட்டு என இருட்டில் பேதம் உண்டா என முக்தன் கேட்டார். திருடனால் அதை புரிந்து கொள்ள முடிந்தது. இருள் வெளிச்சத்தை எதிர்க்க முடியாது. வெளிச்சம் வரும்போது இருள் மறைந்துவிடும். திருடன் சார், நீ பல பிறவியாக இருளில் இருந்திருக்கலாம். அது ஒரு பொருட்டே அல்ல. நான் உனக்கு ஒரு ரகசியத்தை கொடுக்கிறேன். அதன் மூலம் நீ உன் இருப்பின் வெளிச்சத்தை கொண்டு வர முடியும் என்றார். திருடன், திருட்டு என் தொழில், அதை நான் விட வேண்டுமா என கேட்டான். திருடன் சார், அதை நீ தான் தீர்மானிக்க வேண்டும். எனக்கு உன் தொழிலை பற்றியோ உன்னை பற்றியோ அக்கறை இல்லை. உன் இருப்பில் வெளிச்சத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு ரகசியத்தை நான் உனக்கு தருவது மட்டுமே நான் செய்வது. மற்றபடி எல்லாமே உன்னை பொறுத்தது என்றார். திருடன், ஆனால் நான் மற்ற சன்னியாசிகளிடம் சென்றபோது அவர்கள் எப்போதும் முதலில் திருடுவதை நிறுத்த வேண்டும், பிறகுதான் தீட்சை அளிக்க முடியும் என கூறுவர் என்றார். முக்தன் சிரித்து, நீ சன்னியாசிகளிடம் செல்லாமல் பெர்ஹாப்ஸ் திருடர்களிடம் சென்றிருக்கக்கூடும். நீ வெறுமனே உன் சுவாசத்தை கவனி. இது மிக உயர்ந்த முறை. உன் சுவாசம் உள்ளே போவதையும் வெளியேறுவதையும் கவனி. எப்போதெல்லாம் நினைவு வருகிறதோ அப்போதெல்லாம் உன் சுவாசத்தை கவனி. திருடப் போகும்போது, வேறு யாருடையாவது வீட்டுக்குள் இரவில் நுழையும் போதும் உன் சுவாசத்தை கவனி. பொக்கிஷத்தை திறக்கும் போதும் வைரங்கள் அங்கே இருப்பதை பார்க்கும் போதும் உன் சுவாசத்தை கவனி. என்ன செய்ய விரும்புகிறாயோ அதை செய், ஆனால் சுவாசத்தை கவனிக்க மறந்து விடாதே என்றார். திருடன், இது மிகவும் எளிதாக தோன்றுகிறதே, ஒழுக்க தேவையில்லையா? குணநலம் வேணாமா? வேற எதுவும் தேவையில்லையா என்றார். முக்தன், நிச்சயமாக வேறு எதுவும் இல்லை. உன் சுவாசத்தை கவனி, அவ்வளவுதான் என்றார். 15 நாட்களுக்கு பிறகு திருடன் திரும்ப வந்தான். ஆனால் அவன் முற்றிலும் புதியவனாக இருந்தான். அவன் முக்தனின் கால்களில் விழுந்து வணங்கி, என்னை சிக்க வைத்து விட்டீர்கள். நான் ஒரு துளி கூட சந்தேகப்பட முடியாத விதத்தில் மிக அழகாக என்னை சிக்க வைத்து விட்டீர்கள். நான் இந்த 15 நாட்களாக முயற்சி செய்தேன், அது நடக்கவே இல்லை. நான் என் சுவாசத்தை கவனித்தால் என்னால் திருட முடியவில்லை. நான் திருடினால் என் சுவாசத்தை என்னால் கவனிக்க முடியவில்லை.
சுவாசத்தை கவனித்தால் நான் மிகவும் மௌனமாக விழிப்போடு தன்னுணர்வோடு கவனமானவனாக இருக்கிறேன். அப்போது வைரங்கள் கூட கூழாங்கற்களாக தோன்றுகிறது. நீங்கள் எனக்கு ஒரு கஷ்டத்தை அலைபாய்தலை உருவாக்கி விட்டீர்கள். நான் இப்போது என்ன செய்வது என கேட்டான். முக்தன், வெளியே போ, நீ என்ன செய்ய விரும்புகிறாயோ அதை செய். அந்த அமைதி, அந்த மௌனம், அந்த ஆனந்தம் என உன் சுவாசத்தை நீ கவனிக்கும் போது கிடைப்பது வேண்டும் என நினைத்தால் அதை தேர்ந்தெடு. அதை விட வைரமும் தங்கமும் வெள்ளியும் விலை மதிப்புள்ளது என முடிவெடுத்தால் அதை தேர்ந்தெடு. நீ தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். உன் வாழ்வில் தலையிட நான் யார் என கேட்டார். அந்த மனிதன், என்னால் தன்னுணர்வற்ற நிலையை தேர்ந்தெடுக்க முடியாது. இது போன்ற கணங்களை பற்றி எனக்கு எதுவும் இதுவரை தெரியாது. என்னை உங்களது சீடனாக ஏற்றுக்கொள்ளுங்கள், எனக்கு தீட்சை அளியுங்கள் என்று கேட்டான். தீட்சை அளிக்கப்பட்டது, போ. முக்தன் சொன்னார். தீட்சை கொடுக்கறது என்னமோ வந்தவனை குத்துக்கல்ல உட்கார வச்சு 4 புஷ்பத்தை சாத்தி சுத்திலும் முணு முணு என்று மந்திரம் சொல்லிட்டு தேங்காய் பழம் வெத்தலை பாக்கு வாங்கிக்கிட்டு நச்சரிசி பணம் பிடிக்கிட்டு கொஞ்ச நல்ல கைவல்யம் கிட்டும்னு சொல்லி துரத்தி விடுறது தான் தீட்சை கொடுக்கறதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அது இல்லை, டிரான்ஸ்ஃபர் ஆஃப் நாலேஜ். நாம கத்து வச்ச வித்தைய சுலபமா அடுத்தவங்களும் பயனடைய செய்யும் முயற்சி தான் தீட்சை. நாம கஷ்டப்பட்ட மாதிரி மற்றவங்க கஷ்டப்படாம கத்துக்க இலகு பண்ணி கொடுக்கறது தான் தீட்சை. அது அந்த திருடனுக்கு கிடைச்சிடுச்சு. ஆக தீட்சை கொடுக்கிற குரு எப்படி இருக்க வேண்டும்? ஆச்சாரியரிடம் வசித்து வித்தையை அபியாசம் பண்ணுவதற்கு குருகுலவாசம் என்று பெயர். ஆச்சாரியர் குலவாசம் என்று ஒன்றில்லை. ஆச்சாரியர் குரு இரண்டும் ஒன்றுதானா? ஒருத்தரே குரு ஆச்சாரியர் இரண்டுமாக இருக்கிறாரா? இரண்டும் கொஞ்சம் வேறாக இருக்கலாமோ? குரு என்றால் நேர்பட அர்த்தம் என்ன? குரு என்றால் கனமானது, பெரிசு என்று அர்த்தம். அதாவது பெருமையுடையவர், மகிமை பொருந்தியவர் என்று அர்த்தம். பெரியவர்களை கனவான், மகாகணம் என்கிறோம் அல்லவா? ரைட் ஆனரபிள் என்ற பட்டத்தையும் மகாகணம் என்றே சொல்வார்கள். பெரியவர்கள் என்று இங்கே சொன்னதே பெரிய பெரிய பெரிசு வச்சுதான். குரு என்கிற மாதிரியே பிரம்மம் என்றாலும் பெரிய பெரிசு என்றுதான் அர்த்தம். கனமானவர் பெரியவர் என்றால் எதை கொண்டு இப்படி சொல்வது? கனம் என்றால் வெயிட் ஜாஸ்தி என்ற அர்த்தமா? பெரியவர் என்றால் வாட்டர் சாட்டமாக இருப்பதாக அர்த்தமா? மகான் என்றாலும் பெரிசானவர் பெரியவர் என்றுதான் அர்த்தம். எதில் பெருசு? குரு பெரியவர் என்கிறீர்கள், இன்னும் கொஞ்சம் அபிமானம் ஜாஸ்தியானால் மகான் என்றும் சொல்கிறீர்கள். இப்படியெல்லாம் சொல்லும்போது ஒருத்தர் உள்ளுக்குள்ளேயே அறிவாலோ அனுபவத்தாலோ அருளாலோ கனம் வாய்ந்தவர், பெருமை பெற்றவர் என்றுதான் அர்த்தம். கடவுளின் பெயர் ஒட்டி கொண்டிருக்கிற ஒரே காரணத்துக்காகவும் இதெல்லாம் இருப்பதாக நினைத்து குரு, பெரியவா, மகான் இன்னும் என்னென்ன ஸ்தோத்திரமாக உள்ளதோ அத்தனையும் சொல்வதற்கில்லை. சரி, குரு ஆச்சாரியர் டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். துரோணாச்சாரியார், கிருபாச்சாரியார் இவர்களை துணைக்கு வச்சுக்குவோம். ஆக குரு என்றால் அவர் உள்ளுக்குள்ளேயே ரொம்ப பெருமை படைத்தவராக இருக்க வேண்டும். ஆச்சாரியார் என்பவர் வெளியிலே படிப்பிலே பெரியவர், வெளியிலே போதனை பண்ணுவதில் சதுரர், வெளியிலே நடத்தையால் வழிகாட்டுவதிலே சிறந்தவர். அவருடைய உள்சீலம் கேரக்டர் தான் உள்சீலம்தான் வெளி நடத்தையாக காண்டக்ட் வெளிப்படுகிறது. தவிர வெளியே அவர் போலியாக உத்தமர் போல நடித்து காட்டுபவர் அல்ல என்பது நிஜமாலும் கூட அவரை வெளி உலகத்துக்கு பொருத்தியே வைத்திருக்கிறது. உலகத்திற்கு அவர் தாம் உபதேசிக்கிற ஐடியல்களை வாழ்ந்து காட்ட வேண்டும். குரு சமாச்சாரம் என்ன? அவர் வெளியிலே எதுவுமே பண்ண வேண்டும் என்றில்லை. அவருக்கு வெளிப்படிப்பு வித்வத் வேண்டும் என்றில்லை. அவர் சாஸ்திரங்களை படித்து கரை கண்டிருக்க வேண்டும் என்றில்லை. அவர் சாஸ்திரத்தையோ சம்பிரதாயத்தையோ ஆச்சாரியரை போல அவர் ஒழுகி காட்ட வேண்டும் என்பது இல்லை. ஏன்? அவர் வாயை திறந்து போதனை பண்ணணும், உபதேசிக்கணும் என்று கூட கிடையாது. மௌனகுரு என்றே பலர் இருந்திருக்கிறார்களே. தன்னில் தானாகவே
நிறைந்த ஒருத்தர் எங்கேயாவது தன்னந்தனியாக உட்கார்ந்திருந்தாலும் கூட அவருடைய உள் பிரபாவம் தெரிந்தவர்கள் அவரை குருவாக வரிக்கிறார்கள். அதற்காக அவர் இவர்களுக்கு சாஸ்திர பாடம் சொல்ல வேண்டும் என்பது இல்லை. ஆனாலும் அவரை குருவாக வரித்தவரிடம் அவருடைய அனுக்கிரகம் சக்தி வேலை செய்து விடுகிறது. அவர் இவரை சிஷ்யர் என்று கூட நினைத்திருக்க மாட்டார். ஆனாலும் தம்மை அவருக்கு சிஷ்யராக நினைத்தவர் எதை நாடி அவரிடம் போனாரோ அது சித்தித்து விடுகிறது. படிப்பு என்றால் என்ன என்றே தெரியாமல் இப்படி பல குருக்கள், பாடம் நடத்தாமல் எத்தனையோ குருக்கள். வாயையே திறக்காத தட்சிணாமூர்த்தி தான் ஆதி குருவே. சாஸ்திர விதைகள் எதற்கும் கட்டுப்படாமல் பேய் மாதிரி, பிசாஸ் மாதிரி, பைத்தியம் மாதிரி, உன்மத்தம் பிடித்த மாதிரி திரிந்த ஆதிவர்ணாச்சாரியார்கள் பலர் குருமார்களாக இருந்திருக்கிறார்கள். திகம்பரமாக திரிந்த தாத்ரேயரைத்தான் அவதூத் குரு என ரொம்பவும் ஏற்றம் கொடுத்து சொல்கிறோம். ஆச்சாரியன் என்பவன் எல்லாவற்றிலும் சிஸ்டம் உள்ளவர். அவர் ஏதாவது ஒரு சிஸ்டத்துக்கு, சாஸ்திர சம்பிரதாயத்துக்கு பிரதிநிதியாக இருந்தாக வேண்டும். அதன் புத்தகங்களை, விஷயங்களை அவர் சிஸ்டமேட்டிக்காக கற்று கேட்டும் அறிந்திருக்க வேண்டும். அதை சிஸ்டமேட்டிக்காக மற்றவர்களுக்கும் கற்றுத்தரணும். எல்லாவற்றுக்கும் மேலே தாமும் சிஸ்டமேட்டிக்காக வாழ்ந்து காட்ட வேண்டும். குருவுக்கு இப்படியெல்லாம் இருந்துதான் ஆக வேண்டும் என்ற நிபந்தனை ஏதும் இல்லை. அவர் உள் அனுபவி. அவருடைய அனுபவத்தின் பெருமையாலேயே அவர் மகான் என்பதும், அதன் கணத்தினாலேயே குரு என்பதும், கேரக்டர், காண்டக்ட், சீலம், நடத்தை என்பதற்கெல்லாம் அவர் மேலே போனவர். சாஸ்திரத்தை பார்த்து பண்ண வேண்டும் என்பதும் குருமார்களுக்கு இல்லை. ஆத்மா அல்லது பிரம்மம் என்பதோடு சேர்ந்து ஞானிகளாக அவர்கள் இருப்பார்கள், அல்லது ஈஸ்வரன், பகவான் என்கிற மகாசக்தியுடன் தொடர்பு உள்ளவர்களாக இருப்பார்கள், அல்லது மனசை அடக்கி சமாதியில் இருக்கிற யோகிகளாக இருப்பார்கள். உள்ளே இப்படி இருக்கிறவர்களே வெளியில் ஆச்சாரியர்களாகவும் விஸ்வத்துடனும் பிரகாசித்து கொண்டு சிஷ்யர்களுக்கு போதனை பண்ணிக்கொண்டு தாங்களே சாஸ்திர பிரகாரம் காரியங்கள் செய்து கொண்டும் இருக்கலாம். ஆத்ம சாஸ்திரம், ஈஸ்வர சாஸ்திரம், யோக சமாதி என்கிற அளவுக்கு போகவிட்டாலும் முன்னாளில் வித்யாபியாசம் செய்வித்த ஆச்சாரியர்கள் எல்லாரும் உள்ளூர ஒரு பெருமை படைத்தவர்களாக இருந்ததால் தான் அவர்கள் குரு என்றும் அவர்களிடம் போய் படிப்பதை குருகுல வாசம் என்றும் சொல்வதாக ஏற்பட்டிருக்கிறது. ஒரு சிஸ்டத்தில் கட்டுப்படாதவராக இருந்தாலும் கூட சொந்தமாகவும் சாஸ்திரங்களை காட்டியும் நிறைய உபதேசம் செய்யக்கூடிய குருக்களும் உண்டு. அவர் சொன்னபோது அவை குறிப்பிட்ட சாஸ்திர சிஸ்டமாக இல்லாவிட்டாலும் அவருக்கு பிற்பாடு அவர் பேரிலேயே ஒரு சிஸ்டமைஸ்டு சாஸ்திரமாகி அவரே அதற்கு ஆச்சாரியர் என்று ஆகிவிடுவார். வெளியிலே சிஸ்டப்படி இருந்த அநேக ஆச்சாரியர்கள் உள்ளுக்குள் தனக்குத்தானே ஒரு பெருமை படைத்த குருவாக இருந்திருக்கிறார்கள். குருவாக இருந்த பலர் எந்த சிஸ்டத்திலும் வராமலும் இருந்திருக்கிறார்கள். இதுவரைக்கும் சொல்லப்பட்ட விஷயங்கள் என்னத்துக்காக என்றால் இனிமேல் இதை பற்றி சொல்ல போற விஷயத்துக்கு அழுத்தம் கொடுக்கறதுக்கு தான். குரு குருன்னு இதுவரைக்கும் நம்ம சொல்லிக்கிட்டு வந்தது பொதுவாக தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள என்ன நினைச்சு சொல்லப்பட்டதுன்னா, அவரவர் மனமே அவரவருக்கு குரு. Each is where they are supposed to be to get to where it is they are destined to go. சொல்கிற விஷயத்தை பார்த்துட்டு சொல்கிறவங்க எல்லாம் பெரிய உத்தமனுங்க, நம்ம ரொம்ப மோசம்னு முடிவுக்கு வந்துட வேணாம். உங்களால் எப்படி இருக்க முடியுதோ அப்படியே இருங்க. ஒரு சின்ன குற்ற உணர்வு கூட வர வேணாம். உங்கள் பாதை எங்கே அழைச்சிட்டு போகுதோ அதன்படியே போங்க. தப்பில்லை. Some will graduate to a higher calling, some won't. It's okay. Slow learners just need more time. Some have struck out on their own, following their own inner guru, paying no attention but to the inner voice. Each is where they are supposed to be. செப்பிடு வித்தை
சீர்மேவும் நுண்மொழி.